இப்ப எனக்கு காஸ்தா என் முகர கிடக்கிறதுக்கு 1000 ரூபாய் எந்த முகரம் தான் தருவாங்க காஸ்தா. நான் சந்தைக்கு போகணும், ஆசை வையும், காசை கொடு. கரும்பு வந்துருச்சியா? வந்துட்டான்டா சிங்க குட்டி, காசு கரும்பை வாங்கிட்டு. ஐயோ அவரை காட்டுங்களே, மூஞ்சிய கடைசியா பாத்துக்கிறேன். சரி கரும்பு கொண்டு வா, அது வெள்ளை கரும்பாவது கொண்டு வா. இதுதான் அது வெள்ளை கரும்பு கட்டி நறுக்குன்னு வெட்டி எங்க போற செத்துரு. 1000 ரூபாய் நைட்டு வாந்தியா வரும், அதை கவலைப்படாத, அள்ளிக்க வேணாம். இந்த கரும்பு திருப்பி பேசாது. 2 கரும்பு, 2 கரும்பு, பானை, புது ட்ரெஸ் போங்க. அப்புறம் எல்லாமே வாட்ஸ்அப் போன ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வா பரதேசி. உட்கார்ந்து காலங்கத்துல சேர அடைச்சிட்டு அண்டா நிறைய பிரியாணி செய்யறாங்கம்மா. நிறைய பிரியாணி செய்ய சம்பாதிக்கணும். உட்கார்ந்து இருந்தா இந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வா. ரேஷன் கடைக்கு போகணுமா? என்ன காமெடி பண்றியாமா நீ? போமாங்கிட்டு யோ போயிட்டு வாயா செத்த. நானும் போக முடியாதுமா ரேஷன் கடைக்கு. நான் அதுக்குமா போகணும், நீ தானமா போவ, நீ போயிட்டு வாமா. மாசம் மாசம் நான் தான் இலவு எடுக்கணும். அப்ப இந்த மாசமும் போய் தொலை வேண்டியதானே? நல்லா வாக்கி வச்சா திங்கிரில செத்த. போயிட்டு வா. நானும் போக முடியாதுமா, போமா. முடிஞ்சு தொலைல இருந்து 1000 ரூபாய் காசு தராங்க. 1000 ரூபாய் காசு தராங்களா? அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். எங்க? ரேஷன் கடையில பொங்க காசு தராங்க, உனக்கு தெரியாதா? தெரியாதேம்மா. போய் 1000 ரூபாய் டோக்கன் கொடுத்துட்டேன். இந்த காசு இதுல சக்கரை 1 கிலோ, பச்சரிசி 1 கிலோ, முழு கரும்பா பார்த்து எடுத்துட்டு வரேன். சரி சரி கண்டிப்பா. சரியா? சொத்த கரும்பெல்லாம் எடுத்துட்டு வந்து சரிதா பண்ணி விட்டுருவேன். சரிம்மா சரிம்மா சரிம்மா. ஆமா எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் 1000 ரூபாயே தராங்க? ஒரு 10,000 ரூபாய் கேட்க வேண்டியதானே? அங்க எங்க அண்ணன் வீடு சீர்வரிசை வருது, ஸ்டாலின் வீட்டுல இருந்து. என்னம்மா தங்கச்சி வீட்டுக்கு வச்சு என்னம்மா பண்றது? விலைவாசி கிழட்டு நாய் மாதிரி பேச கத்துக்கிட்டேன். நல்லா தலையாட்டி ஆட்டி. முழு கரும்பு 2 500 ரூபாய் நோட்டு, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, 2 பை இருக்கு. வாங்கிட்டு பத்திரமா வரணும். எவ்வளையாவது பார்த்து வரிசையில இழுத்துக்கு நின்ற போ. சரி மாமா, அடுத்த தாட்டியாட்டி ஒரு 5000 ரூபாய் தர சொல்லு பொங்கல். போவா, சீர் வருதான். வருதா? லாரி இல்ல, தாய்மாம சீர் சேனத்தி வருதான். எங்க அந்த ரேஷன் கடையா? இங்கேயாமா? வளசராக்க ரேஷன் கடை போயா? சரி ஓகே. சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா அப்படி கொண்டு வரேன். 1 ரூபாய் செலவு பண்ணக்கூடாது. சரிம்மா. 1 hour later. ஐயோ உங்க அப்பனை கடைக்கு அமுச்சு விட்டு ரேஷன் கடைக்கு 1000 ரூபாய் காசு வாங்கிட்டு வரணும். எங்க பண்ணிட்டு இருக்கானோ? போய் டோக்கன் வரிசையில் நின்றுட்டு ஆன்ட்டிங்கிட்ட பேசிக்கிட்டு நிற்பாங்க. வேற என்ன பண்ணுவான் இந்த ஆளு? ஐயோ கரும்பு வந்துருச்சியா? வந்துட்டான்டா சிங்க குட்டி, காசு கரும்பை வாங்கிட்டு. ஐயோ அவரை காட்டுங்களே, மூஞ்சிய கடைசியா பாத்துக்கிறேன். முன்னாடி இது கரும்பு முன்னாடி காணா பின்னாடி காணா. வா வா. அங்க யார் இருக்கா? இல்ல கரும்பு வீட்டில் பசங்களுக்கு பத்திரமா கொடுக்கணும். இதை கரும்பை வெட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருமா? கொடுத்துருட்டா? சரி ஆமா. ஃபஸ்ட்டு சொல்லு எல்லாத்தையும். அரிசி, அரிசியில் இது சர்க்கரை 1 கிலோ. 1 கிலோ சர்க்கரை அது வாங்கி. ஓகே அரிசி அரிசி இது என்ன இது கல் பட்டு அரிசி தான். இதெல்லாம் இருக்கட்டும். காஸ்தா 1000 ரூபாய், 2 100, 2 500 நோட்டு. அதை சொல்ல மறந்துட்டேன் பாரு. ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. இன்னைக்கு இல்லையே 1000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுக்காம இதெல்லாம் கொடுத்துட்டாங்களா? அது 4 நாள் கழிச்சு தான் தருவாங்களா? 4 நாள் கழிச்சு எப்படி? 4 நாள் பொங்கலே முடிஞ்சிடும். இன்னும் 2 நாள் பொங்கலே முடிஞ்சு போயிடும். சொல்லு இது என்ன? இதை பிள்ளைங்களுக்கு வெட்டி கொடுக்கவா? இது கரும்பு தான். இப்போ எங்க போச்சு தெரியல, எனக்கு தெரியல. நான் வீட்டில் இருந்தேன். ரேஷன் கார்டு இருக்கா? எங்கிட்ட போட்டியா கொடுக்க? ரேஷன் கார்டு வரவுடையானா அது இருக்குது. சரி எங்க போற? எங்க குடிச்சிட்டு எங்க போற? என்னம்மா குடிச்சிட்டு 1000 ரூபாய்க்கு? 1000 ரூபாய் காசு தரலம்மா. இங்க பிரச்சனையாம்மா, கவர்மெண்ட்ல காசு இல்லையாம்மா. கடல்லே இல்லையா? கவர்மெண்ட்ல காசு இல்ல, அதனால உனக்கு மட்டும் தரல. ஊரே வாங்கிருச்சு. அது 1000 ரூபாய் காசு தருவாங்கம்மா. 4 நாள் கழிச்சு வந்து வாங்கி சொன்னாங்க. இப்போ கரும்பு சக்கரை. இது கரும்பு ஆத்தால நீ உட்காந்துங்க கரும்பு. ஏமா இது வெள்ளை கரும்புமா, இது கருப்பு இல்லம்மா. இப்போ மாறிடுச்சுமா வெள்ளை கரும்பு. இதை மட்டும் வெட்டி பசங்களுக்கு தந்துரு. இது வெள்ளை கரும்பா? எந்த கரும்பு வெள்ளையா இருக்கு? சக்கரை தயாரிப்பாங்களா அந்த கரும்புமா? இப்போ சக்கரையா தயாரிச்சுட்டு இருக்கேன். இப்போ கருப்பு வந்து தீந்து போச்சான். அதனால கரும்பு கொண்டு
வா, அந்த வெள்ளை கரும்பாவது கொண்டு வா. இதுதான் அது வெள்ளை கரும்பு. கத்தி நறுக்குன்னு வெட்டி இது அஜித்துக்கு உன்னை வெறும் கொண்டுறேன். உன்னை எல்லாம் குடும்பம் என்ன இதை இங்க உள்ள வைக்கட்டுமா இங்க போட்டுமா? இதை என் தலையில போடு. சரி குடிச்சிட்டு உன்னால என்ன எவ்வளோக்கு குடிச்ச? மீதி காசாவது கொடு. இல்லவா மீதி காசு லூஸா பண்ணிடா. இங்கே கவர்மெண்ட்ல பணம் இல்லையாமாங்கிற வேட்டியெல்லாம் தூக்கி பார்க்குறேன். வெக்கமா இருக்குமா உனக்கா? வெக்கமா இருக்கு வேட்டியை தூக்கி பார்த்தா. ஃபோன் எங்க? யார் ஃபோனு? உன் ஃபோனு நான் எடுக்கலவா? ஏன் ஃபோன் இல்லை? உன் ஃபோன் எங்கயா? ஃபோனு எங்கே போச்சு? எங்க போச்ச? அது ஃபோனு எங்கே வச்சேன் நான்? ஃபோனு இருக்கு. அது அந்த இது இருக்குல்ல, இது சிம் கார்டு போடுறது. அது இப்போ கொடுத்துட்டு வந்துட்டேன். 5 நிமிஷத்துல எப்படி ரிப்பேர் ஆகும்? நான் ரயில்ல நிக்கிறப்ப ஃபோன் பேசுனியா? விடுமா, எனக்கு டைம். நான் போய் உட்காருறேன். எங்க உட்கார போற? எனக்கு பதில் சொல்லு. 1000 ரூபாய் காசை கொடு. அம்மா 1000 ரூபாய் கவர்மெண்ட்ல இல்லையாம்மா. அது 4 நாள் ரேஷன் கடைக்கு போலாம். அம்மா ரேஷன்லாம் பூட்டியாச்சுமா. அவங்க சாப்பிட போயிட்டாங்களாம்மா. ரேஷன் கடைக்கு போல 5 மணி வரைக்கும் இருக்கும். ஏம்மா சாப்பிட போயிட்டாங்களாம்மா. என்ன மாதிரி இப்படி பண்ற நீனு? நான் அப்படியே பொண்ணுல போக மாட்டேன். நீ தானே என்னை போன்னு நீனு. நிக்க முடியாத அளவு குடிச்சிட்டு வந்திருக்கிய. எவ்வளோ விட்டு காசுலையா குடிச்சிட்டு வருவ? உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? மானங்கட்டோட சோறு தானே திங்கிற. சோத்தை விட்டு இதையா திங்கிற? மாட்டு சாணி எத்தனடா சாணி பயல. ஒப்பாரி வச்சிருவான். வாத்தாக்காரி முன்னாடி என் முன்னாடி ஒப்பாரி வச்சு போக மாட்டேன். போயிட்டு வந்து காசை சொல்லதெல்லாம் கரும்பு சக்கரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கரும்புனாரு திருப்பி திருப்பி கரும்புனாரு திருப்பி திருப்பி கரும்பு அடிக்காதுமா. பசங்களுக்கு அதான் குடுக்கணும். வைமா திருப்பியும் பாத்தியா? திருப்பி இதை கரும்புங்கிறான். நீனும் ஆத்தால உட்காந்து மெண்டு துப்புங்க. நான் போறேன். எங்க போற? செத்துட்டீங்கன்னா வாங்கி வச்ச கடன் ஆயாவா? எல்லாமே உனக்கு பிரச்சனை. எனக்கு 1000 ரூபாய் காசு தான். சொன்னேன்மா நான். போன் எங்கயா? ஃபர்ஸ்ட் எந்த கடையில கொடுத்தீங்க? வாயா நம்ம போய் கேட்டுட்டு வருவோம். ஏமா ஒரு கடையில வா, என் கூட வா. அம்மா நீ சும்மா இருமா. நீ போமா. டாச்ச மூஞ்சியே எரும மாட்டுல புக்கி அடிச்ச மாதிரி இருக்கு. போமா. எரும மாட்டுல உன் மூஞ்சிய போடுறேன். ஆமா வாய் மூஞ்சியா? மூக்க பாரு. காட்டு பண்ணியாட்ட வச்சுக்கிட்டு பேச. ஆமா ஆமா. என் மூஞ்சி நல்லாதாம்மா இருக்கு. உன் மூஞ்சிய போய் கண்ணால பாருமா. என் மூஞ்சிய நான் பாத்துக்கிறேன். இப்ப என் காசுதா என் முகர கிடக்கிறது இருக்கட்டும். 1000 ரூபாய் எந்த முகரம் இருந்தாலும் தருவாங்க. காசுதா. நான் சந்தைக்கு போகணும். ஆசை வையும் காசை கொடு. நான் வந்து குடிச்சியா? என் காசுல குடு. இல்லம்மா நான் தெரியாம கேக்குறேம்மா. இப்போ வந்து மழை பெஞ்சதுக்கு 6000 ரூபாய் தந்தாங்கல்ல. ஆமா. அதுல எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு தந்தியா? அந்த மலையில நீ என்ன பண்ண? என்ன பண்ணல? அவ்வளவு வேலை நான் தானே செஞ்சேன். 500 ரூபாய் ஒரு 200 ரூபா இருந்தா வச்சுக்கேன்னு சொல்லி கொடுத்து 6000 ரூபாய் கொடுத்தோன்னே போயிட்டு அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சொல்லி பண்ணல. எனக்குன்னு 1000 ரூபாய் தந்தாங்க. அது கவர்மெண்ட்ல வாங்கின காசு கவர்மெண்ட்டுக்கே நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இப்ப என்ன அது அப்படி இல்லைம்மா. இங்க இருந்து இங்க தராங்களா? இங்க தந்துட்டு நான் இப்ப அவங்க இங்கே தராங்க, நான் இங்கிட்டு தரேன். அவங்க இங்கே தராங்க, நான் இங்கிட்டு தரேன். இங்க இருந்து எடுத்து திருப்பி நம்மள்கிட்ட தருவாங்க. இதுதான்மா வேலை. நீ 2 பெரிய அப்படி 2 சின்ன அப்படி பேசியிருக்க. ஃபர்ஸ்ட் இப்ப அத பெரிய அப்படிக்கு வா. நல்ல அவங்க காசை போட்டு தரல. ஏமா எவமா தருவான்? என்னவா நீனு? உனக்கு என்ன இதுவா நினைச்சிட்டியா? உனக்கு என்ன பூந்த வீட்டுக்கு 1000 ரூபாய் தராங்க, மழை பெஞ்சுக்கு 6000 ரூபாய் தரேன்னு நினைச்சிட்டியா? நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படிதான்மா விட்டுணுமா 1000 ரூபாய். 1000 ரூபாய் குடிச்சிட்டேன். ஏமா அங்க வாங்கின எல்லா பயிலும் அங்கேதாம்மா கிடக்கும். ஒயின் ஷாப்ல தான் கிடக்கும். அங்கிட்டு வாங்குறாங்க, இங்கிட்டு வராங்க. ஐயோ இல்லம்மா, நான் 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன்னா நல்லா வந்தேன். வந்துறப்போ நம்ம பாண்டி இருக்கான் பாரு, அவன் வந்து போவாதன்னு பல தடவை சொல்லியிருக்கேனா? சில்லறல வாங்கினேன். அங்க நோட்டு வந்து பல 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 பலன்னு இருந்ததா, அது வாங்கினோடனே வாய்ச்சி போயிடுச்சு, அடிச்சுட்டு பிடிச்சிட்டேன். 1000 ரூபாய்க்கும் குடிச்சிட்டியா? 1000 ரூபாய்க்கு அடிக்கலம்மா, ஒரு ஒரு 20 ரூபாய் என்னமோ தந்துச்சு, அதையும் காணாம. போன் எங்க? போனு தான் எங்கே போச்சுன்னு தெரியல. ஒருவேளை அதையும் பிடிக்கிட்டாங்களோ? எவையா பிடுங்கண்ணா? இல்லம்மா, போன் வந்து வாங்கினேன், பேசினேன், பாண்டி கூப்பிட்டான், உள்ள போனேன். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு தெரில. இங்கே அடிபட்டிருக்கும். இங்கே தான் மிடில் ஆப்லம் கேட்டா இருக்கு. கரெக்ட். அது வந்துருமா? நீ எப்படியா வரும்? நீ போய் பாண்டிட்ட வாங்கிட்டு வா போன. போ அந்த பாண்டிக்கு போன் அடிங்க. இந்த பாண்டிக்கு என் போன்ல அடிக்கவா? அசிங்க அசிங்கமா அன்னைக்கு தானே கேட்டேன். அவன் பாண்டி ஆண்டி ஆகி போயிட்டாமா. நீ சும்மான்றமா? நீ நான் உட்காரேன். ஒரு போன் தானே வரும், உனக்கு கவலைப்படாது. இப்போ 1000 ரூபா வேணுமா? போன் வேணுமா உனக்கு? 1000 ரூபா வேணும், போனும் வேணும். 1000 ரூபா சத்தியமா நைட்டு வாந்தியா வரும். அதை கவலைப்படாத, அள்ளிக்க வேணாம்
சரியா? ஃபோன் வந்துடும். பாண்டி வாங்க பாண்டி நக்கற அவன் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்து போ. பாண்டி வீட்டுக்கே போ. ஏமா ஒரு பொங்கலுக்கு அதுவும் மனுஷன் தண்ணி வச்சா சந்தோஷமா இருக்கணுமா? பொங்கலுக்கு நானே வாங்கி கொடுத்துருப்பேன். இப்போ எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்த காசு இருக்கு? ஏமா அது ஓசியில் வந்த காசு அப்படியே கொடுத்துருமா, கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருணுமா. அதாம்மா நல்ல பழக்கம், அதாம்மா ஆம்பளைக்கு நல்லது. சொல்கிறத கேளுமா, புரிஞ்சுக்க. போயிட்டு ஏதாவது சமைக்க பசிக்குது. சொருப்பால் அடிப்ப வீட்டை விட்டு வெளில போடாமா. என்னவா நீ தேவாங்கு மாதிரி உட்கார்ந்து இருக்கட்டும். தேவாங்கிட்ட தான் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெத்த. அதுக்கு நான் வேட்டியை தூக்குறது இதை தூக்குறது பாக்குறத. நீ மூத்திரம் மெஞ்சிட்டு முட்டு சந்தில கடந்த நாய் மாதிரி நான் பாட்டுக்கு பேசாம உட்காந்து போன் தானே பாத்துருந்தேன். போகாம 1000 ரூபாய். அதுக்குதான் ஆம்பளைங்களை போக விடக்கூடாதுங்கிறது. எதுக்கு இருக்கீங்க நீங்க வீட்டுல? வெட்டியா தானே இருக்கீங்க. குடும்பங்கிற வியாபாரத்துல புருஷங்காரங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம்டா. அவனுக்கு நம்ம கிட்டே பிள்ளைய பத்துக்கிறாளுங்க, நம்ம கிட்டே காசு பணத்தை வாங்கிக்கிறாளுங்க, அப்புறம் நம்மளையே கேவலமா வச்சு நம்ம வீட்டுல இருந்துக்கிறாளுங்க. இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்துருப்பியா? தலைவலி போய் இப்ப நெஞ்சு வலி வந்துருச்சு. ஒன்னால 1000 ரூபாய் காசு வந்து அரிசி மூட்டை வாங்கி போலாம், ஒரு சிலிண்டர் வாங்கலாம்னு நினைச்சேன். ஏதாவது எப்ப வந்தாலும் சம்பாதிச்சு கொடுத்தா பத்தல அதை வாங்கினா இதை என்னதாம்மா செய்யற? ஆமா, இங்க கோட்டை கட்டுற வேலை என்னதான் நான் எனக்காக வாங்கினா 1000 ரூபாய் நினைச்சுக்கணும். கவர்மெண்ட் எனக்காக உனக்கு எதுக்கு கொடுத்துச்சு? நீ என்னத்தை கிழிச்ச? போமா, அதையும் நான் கவர்மெண்ட்டுக்கு தான் திருப்பி கொடுத்துட்டு வரேன். என்னை மாதிரி ஒரு ஜென்டில்மேன் கிடப்பா உனக்கு. ஜென்டில்மேனு இப்போ எல்லாம் நான் போட்டுமா இல்லை இங்கே இருக்கு? நீ வீட்டை விட்டு போ. நான் எதுக்கு போகணும்? போய் பாண்டிட்டு நான் போக முடியாது. எனக்கு இந்த 1000 ரூபாய் காசு எவன்கிட்டயாவது பிச்சை எடுத்துட்டு வா போ. நான் எதுக்கு? அவ பொங்கல் வைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொடு. பொங்கல் வைக்கிறதுக்கு பானை தான் வேணும், வேணா வாங்கிட்டு வரேன். பானை ஜாமா எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடு. கரும்பு நல்ல கரும்பு. இந்த கரும்பு பத்தி பேசினா விளக்க மாத்தல அடிச்சு விட்டுருவேன். சர்க்கரையும் வாங்கிட்டு வரேன். சர்க்கரை இதுல கொட்டிக்கோ. நீனும் ஆத்தல குடிச்சாவும். வேற என்ன வேணும்? பொங்கல் வைக்க பானை வேணும், அப்புறம் புது ட்ரெஸ் வேணும். புது ட்ரெஸ்ஸு, பானை லிஸ்ட் போடு. புது ட்ரெஸ்ஸு, பானை, வேற கரும்பு தான் இங்க இருக்கேமா. கரும்பா? நல்ல கரும்பு, வெள்ளை கரும்பு தராங்கம்மா. இப்போ வெள்ளை கரும்பு தான் விளையுது. தின்னுட்டு சாவு நீ. ஏமா அது நல்ல கரும்பு இப்படிதான் வருது. இது சின்ன கரும்பு ஸ்பெஷல் வருதாம்மா. என்ன எனக்கு ஸ்பெஷலா வருது? அதை வெட்டி கொடுத்துரு, மூஞ்சி போச்சு பொங்கல். எதுக்கு பானை? ஒண்ணு வச்ச போதையில கிடக்க குடிச்சு செத்து போயிட்டேன்னு பானை பொங்க வைக்க. நான் சக்கரை பொங்கல், வெண் பொங்கல், கதிரவ பொங்கல் எல்லாம் சோறாக்குனாலே பொங்கல் மாதிரிதான் இருக்கு. அப்புறம் தனியா பொங்கல் போவா லூசு. நான் போறேன். நீ எங்க பாரு பானை நல்லா வாங்கிட்டாரு. குடிச்சிட்டு சாவ போறாமா. கிட்னி வந்து வாயில வசம்ப வச்சு தேய்க்க. வேணா இப்ப அரிசியை வேணா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடுறேன். வாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இதே நான் முண்டுடு. ஆனா பரதேசி பயிர அரிசி அங்க இருக்குடா. இது பூனைடா. பூனைக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியல. என் பச்சை புள்ளைய என் தங்க புள்ளைய என்னவா அரிசிக்கு மேல பூனை தட்டாங்களா? பூனையும் தட்டாங்க பத்தியா? 1000 ரூபாய் கேட்டிய பூனை 1000 ரூபாய் செய்ய போச்சு. இது நான் குடிச்சா அவனுக்கு தெரியாது. நம்ம வளர்க்குற பூனை அது. இது ஏன் கருப்பிய பைப்பு வச்சு போட்டு தூக்கிட்டு போற? அது கருப்பி, நீ சோப்பியா? உன்னை அப்பா தூக்கிட்டு போய் போட பார்த்தாரு. என்னை பெத்த வேற குடிகார பயலை குங்கே கரரா குடிச்சுட்டு. அதுக்கு இந்த கரும்பு ஏது குடுமா? இது திருப்பி கரும்புன்றான் பாரு, வாயா வீடு மாதிரி. சரி மாமா, நீ பூனை வளர்ப்பியோ யானை வளர்ப்பியோ எதே வள. உன்னை நான் எங்கேயும் கொண்டு போக விடலடி. நீ சாவு எங்கிட்டாவது போய் எவ்வளோட்டாவது அடி வாங்க போற பாரு. நீ குடிச்சு என்ன வேணும்? கரும்பு வேணும் இருக்கு. இந்த கரும்பு திருப்பி பேசாது. 2 கரும்பு, பானை, புது ட்ரெஸ், பொங்க, அப்புறம் எல்லாமே வாட்ஸ்அப். போனை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வா பரதேசி. போன் எதுக்கு? பொங்கலுக்கு போன் எதுக்கு? யூடியூப் பார்த்தா பொங்கல் வைக்க போறேன். எனக்கு பொங்கல் வைக்க தெரியாது. நீ சோறே யூடியூப்பை பார்த்து தான் செய்வ. பொங்கல் எப்படி செய்வ நீ? போய் பொங்கல் வாங்க. எனக்கு எல்லாம் வாங்கிட்டு வா. எங்க வர? எப்படியே நீ எதுக்கு போற? 100 ரூபா அந்த தரீங்க. இல்ல குடிச்சு குடல் வந்து சாவப்படுறா. போட குடிகார பையனை கட்டி வச்சு என் வாழ்க்கையை அழிச்சு விட்டாங்க. நான் சும்மா இருந்தானம்மா தரேன். போ சாவு எங்க பூனை வச்சு உன்னை உதப்பாங்க இப்போ ரோட்டில். எவ்வளவு பிடிச்சி இழுத்து எவன் முடியாது உழுக போறான். அவன் புருஷங்காரன் வச்சு குத்த போறான். போ குடிகார பயலை. குடிச்சு குடும்பத்தை அழிக்க வந்துட்டான். நாசமா போறேன்.